ஒன்றிய அரசை வெறும் வாய்ச்சொல் வீரர் போன்று எதிர்ப்பது முக்கியமா, ஒன்றிய அரசுடைய நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக செயல் ஆக்கமாக செய்வது நியாயமா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சட்ட ரீதியாக செயலாக்கம்? இப்போ இந்த 5 தீர்மானம் சொன்னாங்க இல்லையா, நீட்டு யாருக்கு எதிராக? ஒன்றிய அரசுக்கு எதிராக. டீலிமிட்டேஷன் யாருக்கு எதிராக நம்ம தீர்மானம் கொண்டு வந்தது? ஒன்றிய அரசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒன்றிய அரசுக்கு எதிராக தான். சரிதானா? தமிழ் தாய் வாழ்த்தை வந்து பின்ன தள்ள கவர்னருக்கு எதிராக இன்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இதுக்கு யாருக்கு எதிராக? ஒன்றிய அரசுக்கு எதிராக, பாஜக அரசுக்கு எதிராக தான். 3 ஸ்ட்ராங்கான தீர்மானங்களா தான் இருக்கு. அவ்வளவு ஸ்ட்ராங்கான தீர்மானங்கள் தான். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும், அதாவது FCRA இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? அறக்கட்டளைகள் அல்லது சமூக நிலையங்கள்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் பெறுவது இந்திய மக்களுக்கு தான் நல்லது. அதுக்கு எதிராக அவங்களோட சொத்துக்களை கூட சூறையாடக்கூடிய வேலையை செஞ்ச அந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து செயலாக்கம் பண்ணிக்கிட்டு செயல் முக்கியம். அதாவது பாயில வந்து பிஜேபி ஒழிக, மோடி ஒழிக, மோடி எங்களுக்கு எதிராக இருக்காரு, இந்தி ஒழிக, என்ன செயலாக்கம்? அதைத்தான் நான் சொல்றேன். இந்த தீர்மானம்லாம் யாருக்கு எதிராக போடப்பட்டது? ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் உள்பட எல்லாரையும் இழுத்துட்டு வந்து சட்டமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானம் போடுது என்பது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் இவ்வளவையும் 2 நாளில் தொடர்ந்து இவ்வளவையும் ஒன்றிய அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக அவர் சட்டமே கொண்டு வர்றாரு. தீர்மானம், சட்ட தீர்மானம் வச்சுக்கோங்க, சட்டசபை மூலமாக உள்ள தீர்மானம் அப்படி வச்சுக்கோங்க. காவிரி நம்முடைய ஜீவாதார உரிமை, பல லட்சம் ஏக்கர்கள், பல லட்சம் விவசாயிகள், இவர்களுக்கெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதையெல்லாம் தாண்டி சென்னை நகர் உள்பட பல ஊர்களுக்கு குடிநீர் பிரச்சனை. இவ்வளவுக்கு நம்ம எதிராக கர்நாடக அரசு இருக்கிறது. கர்நாடக அரசு நமக்கு துரோகம் செய்கிறது. அது காங்கிரஸாக இருக்கலாம், பாஜக இருக்கலாம். நாம் தமிழ்நாட்டில் ஒன்றாக நின்று நாம் எதிர்க்கிறோம். எங்கள் தலைவர் மாணிக்கத்தாவூராக இருக்கட்டும், நாங்கள்லாம் எங்கள் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் தான் சொல்கிறோம். அதனால் அந்த விஷயத்திலையும் சட்ட போராட்டத்திலையும் செஞ்சார். 3 விஷயம் பண்ணார் மாண்புமிகு முதல்வர். 1, உச்சநீதிமன்றத்துக்கு போனார். ஏற்கனவே 6-7 மாதத்துக்கு முன்னால் போய் தோத்துட்டு வந்தாங்க. நம்முடைய மேகதாது விஷயத்தில் முந்தைய அரசு உங்களுக்கு தெரியும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அது உங்களுக்கு தெரிஞ்சால் சரி. மேகதாது விஷயத்தில் இவங்களுக்கு எந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கூடாதுன்னு ஒரு இது பண்ணாங்க. இது இருக்கு இல்லையா, டீட்டெயில் ப்ராஜெக்ட், டீட்டெயில் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து தடுக்கணுன்றாங்க. இதெல்லாம் ஒன்றும் வரவே இல்லை, நீங்கள் தள்ளுபடி பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம். இது 4-5 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. நீங்கள் முடிஞ்சால் தெரிஞ்செடுத்துங்க. ஐயா சொன்ன கரெக்டு. 3 தடவை, அதாவது ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அப்பீல் சீராய்வு மனு போட்டு மறு சீராய்வு மனுவும் போட்டது. அதில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறதுனா, டிபிஆர் ரிப்போர்ட் தான் கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் ஒரு திட்டத்துக்கு அனுமதி கேட்கும்போது அதை சுற்றுச்சூழல் வந்து மறுக்க முடியாது. அதனால இது ஆரம்ப கட்டம், இந்த நேரத்திலே 2 ஏர்லி நீங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அம்மா அந்த சப்ஜெக்ட் தான் சுற்றுச்சூழல். எதுக்கு? எல்லாமே அந்த சப்ஜெக்ட் தான். ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க? டைமுக்கு வரணும், முறையாக செய்யணும் எந்த காரியத்தைங்கிறதுக்காண்டி அவங்க தள்ளுபடி பண்ணாங்க. அதை சரிதானா? அதனால் இவ்வளவு விஷயங்கள் அவர் சட்ட போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்றைய முதல்வர். அதே மாதிரி வந்து ஒழுங்காற்று ஆணையத்தில் 2 முறை போனார். 4 TMC கொடுத்தாங்கிறதையும் சொன்னாங்க. 3வது தடவை போகும்போது இப்போ எத்தனை TMC கொடுக்க சொல்லியிருக்காங்க? 15 இவ்வளவும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு புறம் சட்ட போராட்டத்துக்கு போயிருக்காரு, ஒரு புறம் ஒழுங்காற்றத்துக்கு போறாரு, ஒரு புறம் பிரதமர் வந்து 15 நாள் கழிச்சு அவரை போய் சந்திச்சு எங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த காவிரி விஷயம் செய்யணும்னு பிரதமரை வற்புறுத்தி இருக்காரு. அப்ப இவ்வளவு நேரம் நீங்க உங்களுக்கு அந்த வழக்க விஷயமும் தெரியல, இவ்வளவு நேரம் பேசின விஷயமும் தெரியல. நான் என்ன செய்யறோம்? உங்கள்கிட்ட சிவகுமார் நமக்கு எதிரானவர்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிட்டேன் நான். அவர் எந்த கட்சியா இருந்தாலும், பாஜகவா இருந்தாலும், நாளைக்கு அங்கே திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க காவிரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாம தமிழர்களாகிய நாம் தமிழர்களுக்கு தமிழுடைய காவிரி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதனால இந்த கேள்வி வராது. அதே மாதிரி பிரதமர் தான் 11 TMC கொடுத்தாரு. யாரு? டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது அவர் காங்கிரஸ்காரர் தான், ஆனால் பிரதமர் அவர் காங்கிரஸ் ஓரமாக வச்சுக்குவோம். அன்னைக்கு 11 TMC கொடுத்தா கொடுன்னு சொல்லி சண்டை போட்டார். இன்னைக்கும் ஒரு பிரதமர் இருக்காரு. இந்த பிரதமர்கிட்ட போய் நம்ம போய் கேட்டு வந்துட்டார் முதல்வர். அரிச்சுவடி நம்ம SSLC பாடத்துக்கோ அல்லது கல்லூரி பாடத்துக்கு படிக்கிற இது காங்கிரஸ்னு திரும்ப சொல்கிறேன். ஒரு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொன்னாலும் எடுபடாது. யார் சொன்னால் எடுபடும்? யார் பிரதமரோ? சக்கரவர்த்தி காங்கிரஸ் இல்லை,
காங்கிரஸ் தான்ப்பா சொல்கிறேன், அவரும் காங்கிரஸ். நான் ராகுல் காந்தியே சொல்லிட்டேனே, என்ன நீங்கள் விளைவிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ராகுல் காந்தியே சொன்னாலும் அவர் கர்நாடக அரசுங்கிறது பல கட்சியை சேர்ந்தது தான் கர்நாடக அரசு. ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸாக இருக்கலாம், அங்கே இருக்கவங்களாம் யார்? பெரிய போராட்டம். நல்ல வேளை நம்முடைய முதல்வர் என்ன செஞ்சார்? எந்த கலவரம், இதுக்கு முன்னே எல்லா ஆட்சி காலத்திலையும் கலவரம், நூற்றுக்கணக்கான பஸ்ஸுகள் எரிக்கப்பட்டிருக்கு, பல கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு, பல தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அதெல்லாம் இல்லாமல் ஒரு புத்திசாலித்தனமா நான் பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லிட்டு அது தடுக்கப்பட்ட. கடந்த ஆட்சியில் 5 வருஷம் தண்ணி அது பாட்டுக்கு வந்துச்சே, எந்த கலவரம் இல்லையே. மழை அது கூட தெரியாது நமக்கு. மழை வந்தா தண்ணி வரும், எது கேட்டாலும் அது கூட தெரியாதான்றீங்க. நான் கேட்கிறேன், ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில தண்ணி வந்து நிக்குதுன்னா மழை பெஞ்சு வருதுன்னு சொன்னா பல காலங்கள்ல வந்திருக்கு, பல காலங்கள்ல வரல. குறுக்கிட விரும்புறீங்க? அதிமுக ஆட்சியிலையும் வந்து 2016, 17, 18 கூட தண்ணியே இல்லை. செப்டம்பர்ல திறந்திருக்காங்க, ஆகஸ்ட்ல திறந்திருக்காங்க. மழையை வந்து ஒரு தனி மனிதரால ஒரு பாகுபாடு திமுக ஆட்சியில 5 வருஷம் பெஞ்சிருக்கு, 3 வருஷம் அதிமுகவுக்கும் பெயல, அதிமுகவுக்கும் பெஞ்சிருக்கு, காமராஜ் ஆட்சியில பெஞ்சிருக்கு, பெய்யாம இருந்திருக்கு, எம்ஜிஆர் ஆட்சியில பெஞ்சிருக்கு, பெய்யாம இருக்கு. முதல்ல இதை புரிஞ்சுக்கங்க. மழை வருவதற்கும் அவர் விஜய் அவர்களும் காரணம் இல்லை, திரு ஸ்டாலின் அவர்களும் காரணம் இல்லை. அதனால இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒன்றிய அரசை முழு மனதோட முழுமையா செயல் ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைய அரசு இருக்கு. 4500 பேரை கைது பண்ணி இருக்காங்க. இந்த நிர்வாகி பாதிக்கப்பட்டவர் திமுக நிர்வாகி உள்ள 30,000 கோடி ஊழல் திமுகவுடைய மந்திரி நீங்க அந்த கேள்வி கேட்குற ஊழல் விஷயத்தில் இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அருமையாக சொல்லியிருக்காரு. பள்ளிக்கூடங்கள் புதுப்பித்தலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இருந்ததை இப்போ 3 ஆண்டு ஆக்கிட்டாங்க. அதுக்கு 5 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரை வாங்கினதை நிறுத்தியிருக்காங்க. நம்பர் 1. கான்ட்ராக்டர் சங்கமே சொல்லியிருக்கு, இதுவரை எங்கள்கிட்ட 25-30% பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்க, இப்போ வாங்கலை, சந்தோஷப்படுறோம்ட்டாங்க. அதே மாதிரி வந்து ஆர்டிஓ ஆஃபீஸு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்ததுனால அங்கே முறையாக நடக்குது. அதே மாதிரி பட்டா விஷயங்களும் தெளிவாக நடக்குது. அதை விட மிக மிக முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து, ஒரு டெண்டர் உதாரணமாக திருவான்மியூர்லேருந்து உத்தண்டி வரையும் போகிற டெண்டர் 2400 கோடின்னு போட்டாங்க. இது மாதிரி பல டெண்டர்களை நிறுத்திட்டாங்க. இப்போ அது 1200 கோடிக்கு அதே பாலத்தை போட வந்திருக்காங்க. இப்படி பல்வேறு வகையிலையும் இந்த அரசு வந்து ஊழலை ஒழிக்கக்கூடிய வேலையில் இருக்கு. அதே மாதிரி எங்க அமைச்சர்களுக்கு தெரியுமா தெரியாதுலாம் கேட்குறாரு. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவங்க அமைச்சராக இருக்காங்க. அதனால இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை இந்த ஆட்சி தொடர்ந்து சிறப்பாக செயல்படுது. 55 வருஷமா ஊழலை ஒழிச்சிருக்கு. ஜெயலலிதா அவர்கள் அரசு ஆகி உள்ள போயிருக்காங்க. பல திமுக அமைச்சர்கள் சொன்னீங்களே, செல்வ கணபதி உள்ள போயிருக்காங்க, இவர் செந்தில் பாலாஜி உள்ள போயிருக்காங்க. 50-55 ஆண்டுகளாக இருந்த ஊழல் ஆட்சிக்கு வரும்போதே வீடு வேலவேந்த மாமா வீடு வாங்கலாமா, மதியழக மாமா மாடி வாங்கலாமான்னு அன்னைக்கு 69 இந்த கேள்வி வந்துருச்சு. அதனால ஊழல் வந்து 59 வருஷமா இருக்கு. மாண்புமிகு விஜய் அவர்கள் ஊழலை ஒழிப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்.